ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயத்தில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 15 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 தக்காளியை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது குழம்பு நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா வேகிற அளவுக்கு 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 3 நிமிஷம் கழிச்சு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்மளோட குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த குழம்ப சுட சுட ஒயிட் ரைஸ், இட்லி, தோசையோடலாம் சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.